நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப பார்க்க போறது புரியும் கணத்தில் பிரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். புரியும் கணத்தில் பிரியும் காதல். அத்தியாயம் 8. கோவிலில் பூசைகள் முடிந்து இரவு அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். கிருபாகரனும் பாக்கியாவும் அசதியில் உறங்கிவிட யாழும் அறைக்குள் சென்றிருந்தாள். அருள் அபிக்காக மாடியில் காத்திருக்க அவனும் வந்து அவள் அருகே அமர்ந்தான். அருள், மாமா அடுத்த முறை கண்டிப்பா நிறைய மார்க் எடுக்கிறேன், அப்பா கிட்ட சொல்லாதீங்க மாமா என்று உதகத்தை பிதிக்க, ஏண்டா உனக்கு ஒவ்வொரு முறையும் மார்க்ஸ் எல்லாம் குறையுது? எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா தானடா படிக்கிற. நான் சொல்லித்தரது புரியலையா? நீங்க சொல்லித்தரதெல்லாம் புரியுதுதான் மாமா. ஆமா, என்னால அத நினைவுல வச்சுக்க முடியல, கஷ்டமா இருக்கு என தலையை சொரிய. சரி, இனிமே நைட்ல 7 to 8 நான் வீட்டுல சொல்லி தரேன், கவனமா கேட்டு படிக்கணும். சரி, டைம் ஆயிடுச்சு, நீ ரூமுக்கு போ என்க அவள் விட்டால் காணும் என சிட்டாக பறந்தாள். அரா என வீடே அதிரும்படி தன் வீட்டில் கத்தினான் மென். அவன் கத்தலில் அவன் பெற்றோர் உட்பட அவன் தங்கை அராவும் கீழே வந்தனர். அரா, வாட் ஹேப்பன் அண்ணா? எதுக்காக யாழ் மேல கேஸ் போட்ட? நான் சொன்னனா அது கொலை முயற்சி அப்படின்னு? ஒரு வாரம் வேலையில் சிக்கி இருந்தவன் செவிகளுக்கு அவன் யாழ் அவமானம் பட காரணம் தன் தங்கை என தெரிந்ததும் கொதித்து விட்டான். சியோ ஹைஜூன், மின்னின் தந்தை, அவ பண்ணதுல என்ன தப்பு? நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஹைஜூன்? நான் உங்ககிட்ட பேசல டாடி. என் ஃப்ரெண்ட நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ண சொல்லலாம்? மின்னின் வார்த்தை சூடாக வந்து விழுந்தது. ஹானா, மின்னின் தாய், உன் ஃப்ரெண்டா மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அவ உன்கிட்ட பழகிறத பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி இல்லையே. மாம், அவ என்னோட குட் ஃப்ரெண்ட். அரா, அண்ணா அவ வெறும் பிச்சைக்கார பொண்ணு, அவ எப்படி உன்னை அடிக்கலாம்? ஷடப்பாரா, நாமளும் பிச்சைக்காரங்களா இருந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதோட அவ என்னோட ரசிக. நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சியோ, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ அந்த பொண்ணு கூட லிவின்ல இருந்திருக்க. இப்ப அவ மேல புதுசா லவ் வந்து நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, நான் யாழ் கூட லிவின்ல தான் இருந்தேன், அதுக்காக நாங்க லவ் பண்றோம்னு அர்த்தம் ஆகிடாது. ஆனா இங்க பாரு மீன், ஷீஸ் அ ஸ்ரீலங்கன் கேர்ள். அவங்க கலாச்சாரம் பற்றியெல்லாம் பேசுறவங்க. அவ ஒரு கட்டத்துல உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நம்ம ரேஞ்சுக்கு அந்த கண்ட்ரிலையோ இல்ல அந்த பொண்ணையோ எப்படி ஏத்துக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸா பழகிறதுக்கும் ஒரு தகுதி தராதரம் வேணும் ஹே ஜூன். இப்ப நாங்க சொல்றது உனக்கு கண்டிப்பா புரியாது. எனக்கு தகுதி பார்த்து பழகிறதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியுமாம். நமக்கு இந்த தகுதி எப்போ வந்துச்சு? சியோ, இனிமே அந்த பொண்ணு நம்ம வழியில வரமாட்டா, அதே போல நீயும் அந்த பொண்ணை தேடி போக மாட்டா அப்படின்னு நான் நம்புறேன் ஹே ஜூன். அந்த பொண்ணு மேல காதல் ஏதாச்சும் இருந்தா இப்பவே அந்த எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிரு. எத்தனை தரன்வாட் சொல்றது, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். சியோ, ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் உனக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. நீ அந்த பொண்ணை இனிமே கான்டாக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதை சொல்ல உரிமை இல்லை டேட். யாழ் எனக்காக நிறைய பண்ணிருக்கா, அவளுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது ஹே ஜூன். நாங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, அதான் உனக்கும் நல்லது. சியோ, அந்த பொண்ணு உன்னை நெருங்கினா அவளை கொலை பண்ண கூட நான் தயாரா இருக்கேன். கோபமாக மொழிந்தவர் அங்கிருந்து நகர்ந்து விட போகும் அவரையே வலியுடன் பார்த்தான். ஆனா சும்மா மிரட்டுறோம்னு நினைக்காத, உன் அப்பா பத்தி உனக்கு தெரியும் இல்ல. அடுத்த வாரம் உன்னை மீட் பண்ண ஒரு பொண்ணு வருவா, அவளை புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன்னா நீ விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அவதான் உனக்கு மனைவி. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது என கத்தியவன் உடனடியாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி இருந்தான். ஆரா, என்னம்மா அண்ணா இப்படி சொல்லிட்டு போறான்? அவனை எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்றவர் மேலே செல்ல அராவும் தன்னறைக்குள் நுழைந்தாள். 2 வாரங்கள் கடந்திருந்தது. இன்று காலையில் யாழ் பெயருக்கு கடிதம் ஒன்று வந்திருந்தது. விரித்து பார்த்தவள் கண்கள் அகலமாக விரிந்தது. அது அவளது வேலைக்கான அப்ரூவல் கடிதம். மகிழ்ச்சியை குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டவள் தன் அறைக்கு சென்றாள். மீன், ஏன் என்னால உங்க நினைப்ப அணிக்க முடியல? உங்களை நினைச்சாலே கோபமா வருது. ஐ ஹேட் யூ. என்னை யூஸ் பண்ணி முடிச்சதும் கல்லால் அடிச்சு விரட்டிட்டல, அப்புறம் நல்லவ மாதிரி வந்து காப்பாத்திட்டா எல்லாமே முடிஞ்சிருமா என நினைத்தவள் கட்டிலில் வீழ்ந்தாள். அவனுடனான ஞாபகங்கள் முன்னே நிழலாடின. 3 வருடம் முன்
விடிந்து பல மணி நேரங்கள் ஆகியும் மின் இன்னும் கீழே வராமல் இருக்க அவள் அறையில் இருந்த தொலைபேசி மூலம் அவளை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். ரிங் போனதே தவிர அவன் எடுத்ததாக தெரியவில்லை. கடிகாரம் நகர்ந்து காலை 11 மணியை காட்ட இவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தெரியாத ஊரில் எப்படி வெளியே செல்வது? மனம் அடித்து கொண்டே இருக்க பயத்தில் கண்ணீர் கூட வந்துவிட்டது. பசி வேறு படுத்தி எடுக்க கிச்சனில் இருந்த ஆப்பிளை எடுத்து வெட்டி உண்டாள். சற்று நேரத்தில் வீட்டின் மேசை ஓரத்தில் இருந்த டெலிபோன் கத்த அதை எடுக்கலாமா வேண்டாமா என சிந்தித்தபடியே எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ யாழ், நான் மின் பேசுறேன். ஹலோ மின், நீங்க எங்க போயிட்டீங்க? எனக்கு பயமா இருக்கு. அவள் குரலில் நடுக்கம் தெரிந்தது. சாரியால், என்னோட அம்மா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டதுனால நான் போயிட்டேன். இன்னைக்கு நைட் தான் என்னால வரக்கூடிய மாதிரி இருக்கும். சாரியால், அவசரமா போக வேண்டியதா போச்சு. உனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். சமைக்க தெரியுமா யாழ்? இல்லைன்னா பிரெட் வச்சிருக்கேன். சமைக்க தெரியும் மீன். அப்புறம் உனக்கு எப்போ காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்? இன்னும் 2 வீக்ஸ்ல மீன். அப்போ நான் நாளைக்கு வந்து உன் வேலையை பார்க்கட்டுமா? சாரிமா யாழ். பரவாயில்ல மீன், தனியா இருந்துப்பதானே, அங்க யாருமே வரமாட்டாங்கடா. அப்படி உனக்கு பயமா இருந்தா சொல்லுமா, நான் அங்க இப்பவே வந்துடுறேன். இல்ல மீன், நான் இருந்துப்பேன். உங்க வேலையை முடிச்சுட்டே வாங்க. அவன் 1000 பத்திரம் சொல்லி போனை வைத்து விட இவளும் டிவி பார்ப்பது சமைப்பது என தன் அன்றைய பொழுதுகளை கழித்தாள். இரவு அவள் அரை ஜன்னல் வழியே பார்க்கும்போது மின் வீட்டினுள் வருவது தெரிந்தது. கீழே சென்று பார்த்தாள். ஹாய் யாழ். அவன் முகம் சோர்ந்து போய் இருந்தது. டீ போட்டு தரவா மீன்? வேணாம் யாழ், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கலாம்னு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மீன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல தூங்க கூடாது. அவள் பேச்சை கேட்டு ஒப்புதலாய் தலையசைத்தவன் ஃப்ரெஷ் ஆகி கீழே வந்தான். அவள் ஊரில் சமைப்பது போல் இன்று இடியாப்பமும் பருப்பு கறியும் வைத்திருந்தாள். இது புதுசா இருக்கேயாள். எங்க ஊர் பக்கம் இதான் சாப்பாடு மீன், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாய்தான் வைத்தவன் அந்த உணவின் சுவையில் விழுந்துதான் போனான். உண்மையில் யாழுக்கு சமைப்பதில் எப்பொழுதுமே ஆர்வம் அதிகம். கோயில்களில் பூசைகளுக்காக இவள் தான் பிரசாதம் எல்லாம் செய்து கொடுப்பாள். செம்மையா இருக்கு யாழ், உங்க பக்கம் ஒரு முறை விசிட் பண்ணத்தான் வேணும். கண்டிப்பா ஒரு நாள் வாங்க மீன். ரொம்ப நல்லா சமைப்பியா? அப்படி சொல்லிக்கிறாங்க என சிரித்தாள். என்ன கோர்ஸ் பண்ற? ரேடியோ கம்யூனிகேஷன் மீன். நைஸ் கோர்ஸ் மீன். எனக்கு இங்க ஏதாச்சும் வேலை பார்ட் டைமா அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நீங்க படிக்கத்தானே வந்த? ஆமா மீன், ஆனா நாங்க மிடில் கிளாஸ். சோ ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே சம்பாதிச்சா அம்மா அப்பாக்கு உதவியா இருக்கும். நான் பாக்குறேன். தேங்க்யூ மீன். அவன் சாப்பிட்டு முடிந்ததும் கைகளை துடைத்தவன் அவள் அருகே வந்து மெதுவாக அவளை ஹக் பண்ணியவன். தேங்க்யூ யாழ், நிறைய நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச திருப்தியா சாப்பிட்டிருக்கேன் என்றவன் அவள் முகத்தில் உள்ள முடிக்கற்றைகளை ஒதுக்கி விட்டான். அவன் அருகாமையில் அவளுக்கு பேச்சு வர மறுக்க அவனையே பார்த்தாள். அவனோ அதை கண்டுக்காது அவள் உச்சியில் முத்தமிட்டு குட் நைட் யாழ் என கூறிவிட்டு மாடியேறி கொண்டிருந்தான். அந்த முத்தத்தில் காமம் இல்லை, ஒருவித அன்பு. அதை வார்த்தையால் கூற முடியாது. நடந்த எதையும் நம்ப முடியாது போகும் அவனையே அதிர்ச்சியாக பார்த்தாள். அவளுக்கு கோபம் வருவதற்கு பதில் வெக்கம் வந்ததோ? அத்தியாயம் 9. இன்று. ஹாய் ஹாய் ஹாய். நேரம் இப்பொழுது 3:05 உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் யாழினி கிருபாகரன் என வானொலியில் யாழின் குரல் உற்சாகமாக ஒலித்து கொண்டு இருந்தது. இது அவள் மனதிற்கு பிடித்த வேலை. இலங்கையின் முன்னணி ரேடியோ ஸ்டேஷனான சூரியன் எஃப்எம்மில் ரேடியோ யோகியாக இருக்கிறாள். அவள் குரல் நாடெங்கிலும் தினமும் மாலை 3 மணிக்கு ஒலித்து கொண்டே இருக்கும். அவள் மனக்கவலைகளை மறந்து மற்றவர்களுடன் பேசும்போது அவள் இதழ் புன்னகையில் விரிந்திருக்கும். மிகுந்த நேரத்தில் அருகில் உள்ள ஒரு சைவ ஹோட்டலில் பிரதான ஷெஃபாக இருக்கிறாள். இதெல்லாம் அவள் பழகியது கொரியாவில் தான். அதனால் முழு நேரமும் தன்னை பிஸியாகவே வைத்திருந்தாள். அன்று வீட்டில் யாழினியின் வருகைக்காக அவள் தந்தை காத்திருந்தார். அவருக்காக தேநீர் குடித்து விட்டு அருகில் இருந்தார் பாக்கியம். என்னங்க, யாழ் இதுக்கு சம்மதிப்பாளா? இனிதானே பேசி பார்க்கணும் பாக்கியா. அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டு அபிகிட்ட பேசலாமா? இல்ல பாக்கியா, 2 பேர்கிட்டயும் ஒரே நேரத்துல தான் இந்த விஷயத்த சொல்லணும். அருளுக்கும் 8 மாசத்துல படிப்பு முடிய போகுதுமா. இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சாதான் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள அருளுக்கு கல்யாணத்தை முடிக்கலாம். எனக்குள்ளயும் நீங்க பேசுறது ஓடிட்டு தான் இருக்குங்க. இனி நம்ம பேச்ச கேட்டுதான் நடப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இனி ரொம்பவே சமத்தான பொண்ணு பாக்கியா. அவ இந்த வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. என்னங்க, இவ லவ் அப்படி எதுவும் இருக்குன்னு சொல்ல மாட்டால?
ஏன் பொன்னடி அவ, ஏன் வளர்ப்பு எப்பவுமே தப்பா போகாது என கிருபாகரனின் குரல் பெருமையாக ஒலிக்க, அப்போது வாசலில் நுழைந்த யாழின் காதுகளுக்கு தகப்பனின் குரல் கேட்க நெஞ்சத்தில் பாறாங்கல்லை இறக்கியது போல் இருந்தது. இனி வா வா, ஏன் வாசலையே நின்னுட்ட என பாக்கியா அழைக்க, வழியே இருந்த கண்ணீரை கடினப்பட்டு உள்ளெடுத்தபடி வீட்டினுள் நுழைந்தாள். யாழ், ஒரே தலைவலியா இருக்குமா, எனக்கு ஒரு டீ போட்டு தரீங்களா? சரிடா, நீ உள்ள போ, நான் எடுத்துட்டு வரேன். அவர் சிரித்தபடி கூற வேகமாக அறைக்குள் நுழைந்தாள். மௌனமாக கண்ணீர் வெளியேறி கொண்டே இருந்தது. அப்பா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? மின்ல இருந்த காதல்ல என்ன வளர்த்த என் குடும்பத்தை மறந்து போயிட்டனே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவள் மனம் வெம்மி துடித்து கொண்டு இருந்தது. சிறிது நேரத்தில் அவள் அறை கதவை திறந்து கொண்டு பாக்கியா உள்ளே வந்தாள். அவள் கண்களை அவசரமாக துடைத்தவள் தாயை பார்க்க, டீ இதுல வைக்கிறம்மா, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. அபி வந்ததும் முக்கியமான விஷயம் பேசணும். சரிம்மா என்றவள் மெத்தையில் வீழ்ந்தாள். அவளால் தாய் தந்தை தன்னுடன் பேச போகும் விஷயத்தை உணர முடிந்தது. இன்னும் இன்னும் மனதில் பாரம் ஏறிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் தூக்கம் அவளை தழுவிக்கொள்ள அதீத சோர்வால் அமைதியாக உறங்கியும் போனாள். மின் அந்த அழகிய யுவதி முன்னிலையில் அமர்ந்திருந்தான். இருவர் முகத்திலும் டன் கணக்கில் சோகம் அப்பி இருந்தது. அப்ப யாருதான் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்றது? அந்த பெண் சோகமாக வினவினாள். எங்க வீட்டுல நான் சொல்றத கேட்கவே மாட்டாங்க. நீங்க இல்லைன்னா இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவ்வளவுதான். நீங்களே இப்படி சொன்னா எப்படி ஹேஜோன்? நான் இப்போ நினைச்சாலும் என்னால கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும் லாரா. ஆனா நான் எதிர்த்து பேசினா ஆபத்து எனக்கு இல்ல, யாழினிக்கு தான். எங்க அப்பா அவளை கொலை கூட பண்ண தயங்க மாட்டாரு. என்னால என் ஃப்ரெண்டு உயிர் போறத எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது ஹேஜோன். என்னோட லவ்வரை என் அப்பா அடைச்சு வச்சிருக்காரு. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா அவனை கொலை பண்ணிடுவாரு. அவள் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. அழாதீங்க லாரா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டை காப்பாத்த ட்ரை பண்றேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஹேஜோன், என்னால அவனை காப்பாத்தவே முடியல. நம்ம கல்யாணம் நடந்தா உங்க லவ்வரை உங்க அப்பா விட்டுருவாரா? அதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஆமா ஹேஜோன், ஆனா அவனை மறந்துட்டு எப்படி நான் உங்க கூட வாழ முடியும்? நான் நல்ல சொல்யூஷன் வச்சிருக்கேன், சொல்லுங்க ஹேஜோன். அவன் அவனுடைய திட்டத்தை முதுமையாக கூறி முடிக்க அவள் பாவமாக அவனை பார்த்தாள். இதெல்லாம் சரியா வருமா தெரியல, ஆனா உங்க பாய் ஃப்ரெண்டு உயிரை காப்பாத்த இதுதான் நல்ல வழி. உங்க மேல உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் யோசிக்கணும். யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க லாரா. எனக்கு சாதகமான முடிவு அப்படின்னா என் அப்பா கிட்டயே பேசிடுங்க. கண்டிப்பா ஹேஜோன், ஆனா நீங்க சொன்ன பேச்சு மாறிட மாட்டீங்களே? வேணும்னா நம்மளோட கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? யோசிச்சுட்டு சொல்றேன். ஓகே லாரா, எனக்கு டைம் ஆச்சு, நான் இப்போ கிளம்புறேன் என்றவன் அவளுடன் கை குலுக்கி விட்டு வெளியே செல்ல லாரா அவன் சொன்னதை சிந்தித்தபடி இருந்தாள். ஃப்ரீ பாட நேரம். மாணவர்கள் கதைத்து கொண்டு இருக்க அருளை போட்டு படுத்தி எடுத்தாள் ஜீவிதா. ஏண்டி இப்படி சோகமா மூஞ்ச வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல ஜீவி. இல்ல, நீ போய் சொல்ற அருள், என்னாச்சு? அபிமாமா எனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டாருடி என்றவள் கண்ணோரம் நீர் துளிர்க்க தன் துப்பட்டாவால் கண்ணை துடைத்து கொண்டாள். ஏன் அப்படி சொல்ற? அவர் கண்டிப்பா உனக்குத்தான். இல்ல ஜீவி, அக்காக்கும் மாமாக்கும் வீட்டுல கல்யாணம் பேச போறாங்க. என்னால முடியல ஜீவி. அபிசார் கிட்ட முதல்ல உன்னோட காதல சொல்லு அருள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இல்ல ஜீவி, மாமா அக்காவை தான் காதலிக்கிறாரு. பைத்தியமாடா நீ? அவரே உன்கிட்ட சொன்னாரா உன் அக்காவை காதலிக்கிறதா? இல்ல ஜீவி, ஆனா நிறைய முறை நான் பார்த்திருக்கேன். உனக்கு சொன்னா புரியாது ஜீவி. என்னோட காதல் நிறைவேறாத காதலாவே இருக்கட்டும், ஒருதலை காதலாவே இருந்துட்டு போகட்டும். நீ பைத்தியம் தாண்டி. முதல்ல உங்க அக்கா வேற யாரையாச்சும் லவ் பண்ணா என்ன பண்ணுவ? எங்க அக்கா லவ் பண்ணலாம் ஒர்த்து இல்லடி. அப்படி சொல்ல முடியாது அருள். காதல் யாருக்கும் யாழ் மேலையும் வரலாம். உங்க அக்காட்ட லவ் பத்தி பேசு. இப்ப மண்டைய ஆட்டிக்கிட்டு உங்க அக்காட்ட பேசலன்னா நானே உன் காதலை பத்தி உன் அக்கா கிட்ட சொல்லிடுவேன். நீ வாயை திறந்துடாத ஜீவி, இது ஏன் மேல சத்தியம். நீயும் சொல்ல மாட்ட, நானும் சொல்லக்கூடாதா? அப்படி இல்ல ஜீவி, அபிமாமா அக்காவை லவ் பண்றாங்க. அக்காவும் மாமாவை லவ் பண்றாங்களான்னு கேட்டு பார்க்க போறேன். அக்கா லவ் பண்ணலன்னா கண்டிப்பா அக்காட்ட நான் என்னோட காதல் பத்தி பேசுவேன். சரி அருள், இனி நீ தான் களத்துல இறங்கணும். அந்நேரம் வகுப்பினுள் நுழைந்த அபி புத்தகங்களை மேஜை மீது வைத்துவிட்டு பாடத்தை நடத்த ஆரம்பித்தான். பாடங்கள் நிறைவடைய ஜீவி கிளம்பிட அபிக்காக காலேஜ் அருகில் இருந்த பஸ் ஸ்டாண்டில் காவல் நின்றாள் அருள். அவள் அருகே நெருங்கி வந்தான் அவர்கள் வகுப்பில் படிக்கும் மாணவன் ஒருவன்.
அருளினி? ஹர்ஷன் தானே? ஆமா, நான் உங்க வகுப்புல தான் படிக்கிறேன், என்ன தெரியுமில்ல? ஆமா, நான் பார்த்திருக்கேன். அதோட கிளாஸ் டாப்பரை யாருக்காச்சும் தெரியாம போகுமா என்ன? ஆனா பேர் தான் கொஞ்சம் மறந்து போச்சு என தலையை சொரிய அவன் அழகாக புன்னகைத்தான். பரவாயில்ல அருளினி, என்ன விஷயம் சொல்லுங்க ஹர்ஷன். அது எனக்கு உங்க மேல கிரஷ் வந்திருக்கு. கிரஷ் தானே, லவ் இல்லையே, அவள் புன்னகையுடன் கேட்க. மேபி வருங்காலத்துல வந்துட்டா? எனக்கு புரியுது அருளினி, நீங்க என்கிட்ட பேசினது கூட இல்ல. ஆனா நான் எப்பவுமே உங்களை பத்தின விஷயங்களை ஆர்வமா கேட்பேன். இப்ப வர நீங்க என்னோட கிரஷ் தான். வருங்காலத்துல உங்க மேல லவ் வந்தாலும் வரலாம். நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல ஹர்ஷன். என்னோட மனசுல அவள் சொல்லி முடிக்கும் முன்னர் ஹர்ஷனை தள்ளி விட்டிருந்தான் அபிமன்யு. அபி, யார்கிட்ட கிரஷ் லவ்னு பேசிட்டு இருக்க? தொலைச்சிடுவேன். காலேஜ் வந்தா படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். மாமா, அவர் தப்பா எதுவும் பேசல. ஷடப் அருள், எனக்கு எல்லாமே தெரியும். நீ சொல்லி தர வேண்டியதில்ல. நான் இனிமே நீ இவன் கூட பேசுறத பார்க்கவே கூடாது. ஐயோ சார், நான் தப்பாலாம் பேசல சார். என்னோட மனசுல தோணுதுன்னு தான் பேசினேன் சார். இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் இவனுக்கு வேண்டாம். அத சொல்ல நீங்க யாரு சார்? நான் அவளோட மாமா. இனிமே இவ வழியில நீ வரவே கூடாது. அருள், வா, வண்டியில ஏறு. அவள் ஹர்ஷனையும் அபியையும் பாவமாக மாற்றி மாற்றி பார்த்தாள். கண்களால் ஹர்ஷனிடம் மன்னிப்பு கேட்டவள் அபியுடன் பைக்கில் ஏறி பறந்தாள். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.